சிம்பிளாகவும் ஈஸியாகவும் கருவாட்டு குழம்பு இப்படி செஞ்சு பார்ப்போம். கருவாடெல்லாம் துண்டு துண்டாக கட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அதை அப்படியே ஓரமாக ஒரு டிஷ்ஷில் எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கொள்வோம். அதுக்கு பிறகு அதே கடாய்க்கு ஆனியன், டொமாட்டோ, க்ரீன் சில்லி இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட்டும் டர்மரிக்கும் அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லாவே வதங்க விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும். கொஞ்சம் நேரம் ஏழும்டா நீங்கள் பேய் கொச்சிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான்டா அதை தான் ஆட் பண்ணினேன். நல்லா மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திக்கும். அதுக்கு பிறகு ஃப்ரை பண்ணி வச்ச கருவாடு எல்லாத்தையுமே இதுக்கு ஆட் பண்ணி இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஒரு புடி எடுத்து அதை நல்லா தூவி விட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி நல்லா மூடி போட்டு கொஞ்சமாக குக் பண்ணி எடுத்த பிறகு கமண்டு உடு முழுக்க வாசனையாகும் இந்த கருவாட்டு கறி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோ.